Hi students, welcome to our channel. Today we learn 4th standard science term 3 unit 1 green environment lessonல book back answer full-ஆ பார்க்கலாம். Okay. First பாருங்கம்மா evaluationல first one choose the correct answer. First question பாருங்க. What is the first step in waste management? What is the first step in waste management? இதுல 3 option கொடுத்திருக்காங்க. Waste disposal, waste separation, waste collection. Which answer correct? Answer B. Waste separation. ஓகேவா? Waste managementல first step என்னதுமா? Waste separation. Okay. அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் என்னது? விச் இஸ் ஆன் எக்ஸாம்பிள் ஃபார் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட். நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் 3 ஆப்ஷன் இருக்குது. பேப்பர் கப், பிளாஸ்டிக் பிளேட், கோகனட் செல். நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டுக்கு என்ன ஆன்சர் வரும்? பிளாஸ்டிக் பிளேட் தான். ஓகேவா? பேப்பர் கப், கோகனட் செல்லாம் பயோடிகிரேடபிள் வேஸ்ட். நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் வந்து பிளாஸ்டிக் பிளேட். இப்போ ஆன்சர் வந்து பி ஆன்சர் தான் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. பிக்கிங் அப் த வேஸ்ட் இஸ் கால்டு. பிக்கிங் அப் த வேஸ்ட் இஸ் கால்டு. வேஸ்ட்டை வந்து பிக் பண்ணுறாங்களா, அது என்ன சொல்லுவோம் எடுக்கிறதுக்கு? வேஸ்ட் கலெக்ஷன். பி ஆன்சர் தான் கரெக்ட். வேஸ்ட் கலெக்ஷன். நெக்ஸ்ட் டேஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆர் இன் த 3 ஆர்ஸ். 3 ஆர்னு இருக்கும் தெரியும் நம்மளுக்கு ஆல்ரெடி. ரீயூஸ், ரெடியூஸ், ரீசைக்கிள் அப்படிங்கிறது தான் 3 ஆர்ஸ். அந்த ஆரில் ஃபர்ஸ்ட் ஆர் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகேவா? இதில் வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் எந்த ஆன்சர் வரும்? ஃபர்ஸ்ட் ஆர் என்னது? ரெடியூஸ். பி ஆன்சர் தான் கரெக்ட். ஓகேவா? ரெடியூஸ். ஓகேவா? அதான் ஆன்சர் ரெடியூஸ். நெக்ஸ்ட் fill in the blanks. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. யூசிங் ஓல்டு ஜார்ஸ் ஃபார் பிக்கிள் இஸ் ஆன் எக்ஸாம்பிள் ஆஃப் ரீயூசிங் வேஸ்ட். இங்கே வந்து கீழே வந்து 2 ஆப்ஷன் ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்கம்மா. யூசிங் ஓல்டு ஜார்ஸ் ஃபார் பிக்கிள், சேயிங் நோ டு எ பிளாஸ்டிக் பேக் அப்படிங்கிறது 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஆன்சர் கரெக்ட் அப்படிங்கிறத எடுத்து நம்ம இதில் ஃபில் பண்ணணும். இதுக்கு வந்து என்ன கொஸ்டின் வந்து டேஸ் இஸ் ஆன் எக்ஸாம்பிள் ஆஃப் ரீயூசிங் வேஸ்ட்டுங்கிறது கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? யூசிங் ஓல்டு ஜார்ஸ் ஃபார் பிக்கிள் அப்படிங்கிறது ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் கரெக்ட். ப்ராக்கெட்டில் இருக்குல்ல 2 ஆப்ஷன் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டேஸ் இஸ் யூஸ்டு டு மேக் பேக்ஸ், டஸ்ட்பின்ஸ் அண்ட் டூத் ப்ரஷஸ். இதுலேயும் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரோஸ், பேம்பு அப்படிங்கிறது. பேம்பு அப்படிங்கிற ஆன்சர் தான் கரெக்ட். ஓகேவா? பேம்பு இஸ் யூஸ்டு டு மேக் பேக்ஸ், டஸ்ட்பின் அண்ட் டூத் ப்ரஷஸ். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. டேஸ் இஸ் எ பிக் த்ரெட் டு அவர் என்விரான்மெண்ட். இதில் 2 ஆப்ஷன். பிளாஸ்டிக், லைட். விச் ஆன்சர் கரெக்ட்? ஆன்சர் பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் இஸ் எ பிக் த்ரெட் டு அவர் என்விரான்மெண்ட். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. டேஸ் இஸ் எ நான் ரீசைக்கிளபிள் ஐட்டம். டேஸ் இஸ் எ நான் ரீசைக்கிளபிள் ஐட்டம். இதுலேயும் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கிளாஸ், மல்டிலேயர், பிளாஸ்டிக். ஆன்சர் வந்து என்ன வரும்? மல்டிலேயர் பிளாஸ்டிக் தான் கரெக்ட். மல்டிலேயர் பிளாஸ்டிக் இஸ் எ நான் ரீசைக்கிளபிள் ஐட்டம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. தேர்ட் ரோமன் மேட்ச் த ஃபாலோவிங். இதில் 4 கொடுத்துருக்காங்க. மேட்ச் த ஃபாலோவிங்கில் என்னென்னது? பிளாஸ்டிக் வேஸ்ட், 3Rs, waste separation, eco-friendly material, reduce, reuse and recycle, threat to environment, stainless steel, biodegradable, recyclable and non-recyclable கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே, ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன் பாருமா. இதுதான் ஆன்சர். பிளாஸ்டிக் வேஸ்ட், அதுக்கு ஆன்சர் என்ன வரும்? threat to environment. Waste separation, biodegradable, recyclable and non-recyclable, eco-friendly. Next, reduce, reuse and recycle அப்படிங்கிறது என்ன ஆன்சர் வரும்? 3Rs. நெக்ஸ்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இது மெட்டீரியல். ஓகேவா? இதுதான் இதோட ஆன்சர். மேட்ச் த ஃபாலோவிங்கோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. 5th ரோமன் ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸில் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? 3R மெத்தட். 3R மெத்தட் சொன்னோம்னா இல்லையா? 3R மெத்தட் reduces the amount of waste that goes to landfills. 3R மெத்தட் reduces the amount of waste that goes to landfills. ஆன்சர் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஆன்சர் என்ன வரும்? ட்ரூ. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்க. ஈகோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல் இஸ் ஹார்ம்ஃபுல் டு த என்விரான்மெண்ட். ஆன்சர் ஃபால்ஸ். இதுக்கு என்ன வரும்? ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஓகேவா? ஏன்னா அது பெனிஃபிட்ஸாக தான் இருக்கும். ஈகோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்? என்விரான்மெண்ட்டுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும், ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது. அதனால இது ஃபால்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க.
பிளாஸ்டிக் பேக் தெர்மாக்கோல் அண்டு மல்டி லேயர் பிளாஸ்டிக்ஸ் ஆர் ரீசைக்கிளபிள். இதில் என்னது ரீசைக்கிளபிள் கிடையாது, அதனால இது என்ன சொல்கிறோம் ஃபால்ஸ். ஓகேவா, ரீசைக்கிளபிள் அப்படின்னு சொல்கிறாங்க பிளாஸ்டிக் பேக் தெர்மாக்கோல் மல்டி லேயர் பிளாஸ்டிக்ஸ்லாம், அதனால் இது ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு வி ஷுட் நாட் செப்ரேட் அவர் வேஸ்ட். என்னது வேஸ்ட் வந்து நம்ம செப்பரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது என்னது ஃபால்ஸ் தானே. வி சுட் செப் அவர் வேஸ்ட். ஓகேவா, அதானே கரெக்டாக, அப்போ அது ஃபால்ஸ். சுட் நாட்னு சொல்லியிருக்காங்க, அதனால ஃபால்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, 6th Roman ஆன்சர் இன் 1 or 2 sentences. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த 3 R's அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 R அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா, அது என்ன அப்படின்னா ஆன்சர் பாருங்க, the 3 R stands for reduce, reuse, recycle. இதான் இதோட ஆன்சர். reduce, reuse, recycle தான் ஆன்சர். ஓகேவா, அதான் 3 R. நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் பயோடிகிரேடபிள் வேஸ்ட். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? Biodegradable waste is a form of waste originating naturally from plant or animal sources which may be degraded by other living organisms. இதான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ரைட் த டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இதோட ஆன்சர் பார்க்கலாமா, என்னென்ன ஸ்டெப்புன்னு? 4 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செப்பரேஷன் ஆஃப் வேஸ்ட், வேஸ்ட் கலெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்பரேஷன், வேஸ்ட் ரீசைக்ளிங் அண்ட் கம்போஸ்டிங், வேஸ்ட் டிஸ்போசல். இது இதோட ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, 4th கொஸ்டின், நேம் எனி 5 ஐட்டம்ஸ் விச் ஆர் ரீசைக்கிளபிள் கேட்டிருக்காங்க. 5 ஐட்டம்ஸ் கேட்டிருக்காங்க, ரீசைக்கிளபிள் ஐட்டம்ஸ். என்னது? பேப்பர், கிளாஸ், மெட்டல், கார்ட்போர்ட் அண்ட் பிளாஸ்டிக் கவர்ஸ். இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, 7th Roman ஆன்சர் த ஃபாலோவிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? How will you manage the household waste? ஆன்சர், divide the waste into different waste bins. Each bin should have different types of waste. Green for biodegradable waste, blue for recyclable waste and red for non-recyclable waste. Divide the waste into different waste bins. Each bin should have different types of waste. Green for biodegradable waste, blue for recyclable waste and red for non-recyclable waste. Okay, whether the answer. Next பாருங்க, second question, what are the plastic items that have been banned in Tamil Nadu? தமிழ்நாட்டில் என்னென்ன பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, தடுத்திருக்காங்க, தடை செய்யப்பட்டது அப்படின்னா ஆன்சர் என்ன சொல்லலாம்? பிளாஸ்டிக் பேக்ஸ், பிளாஸ்டிக் பிளேட்ஸ், வாட்டர் பவுச்சஸ், பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸ் அண்ட் பிளாஸ்டிக் சீட்ஸ். ஓகேவா, இது அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, ரைட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரீசைக்ளிங். ரீசைக்ளிங்கோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதோட ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? ரீசைக்ளிங் டேக்ஸ் எனர்ஜி அண்ட் டைம் பட் சேவ்ஸ் த அமௌண்ட் ஆஃப் நியூ ரிசோர்சஸ் வி நீட் டு மேக் திங்ஸ். அதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன் பாருமா, ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸ், நோட் புக்ஸ் அண்ட் மேகசைன்ஸ் ஆர் செப்பரேட்டட் அண்ட் சோல்ட் எ ஸ்கிராப் டீலர். த வில் பி மேட் இன் டு நியூ பேப்பர்ஸ். நெக்ஸ்ட், பெட் பாட்டில்ஸ் ஆர் recycled into plastic threads and then used to make sports t-shirts. Next, old glass bottles and broken glass pieces are melted to make new glass. Next, broken metal items like tiffin boxes and plates are melted and made into new metal products like toys. Broken metal items like tiffin, TIFFIN, ஜாயின் பண்ணிங்கன்னு எழுதிக்கிங்க. TIFFIN, டிஃபன் பாக்ஸஸ் அண்ட் பிளேட்ஸ் ஆர் மெல்டட் அண்ட் மேட் இன்டு நியூ மெட்டல் ப்ராடக்ட்ஸ் லைக் டாய்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கம்மா, 4th கொஸ்டின் என்ன வரும்? வாட் இஸ் மீன் பை ஈகோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்? வாட் இஸ் மீன் பை ஈகோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்? இதோட ஆன்சர் பார்க்கலாமா? Materials which are beneficial to the environment and do not cause harm are called eco-friendly materials. இதான் இதோட ஆன்சர். ஓகே, materials which are to the environment and do not cause harm are called eco-friendly materials. ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.